friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ஈஸியான ஒரு பாயாசம் பண்ண போறோம். இது வந்து ஆடி மாசத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இத வந்து ஆடி பால் அப்படினு சொல்வாங்க. ஆனா ஆடி மாசம் மட்டும் இல்ல, நமக்கு வந்து எப்பல்லாம் பாயாசம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பல்லாம் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பாயாசம் இது. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் துருவுன தேங்காய் எடுத்துர்க்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். கூடவே நல்ல வாசனைக்காக 5 ல இருந்து 6 ஏலக்காய். கடைசியா 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். இத வந்து நம்ம இப்ப வடிகட்டி வச்சிரலாம். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு ஃபர்ஸ்ட் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் இத வந்து அதே மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இன்னும் ஒரு 3/4 கப் போல தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுக்கிறது வந்து இரண்டாவது தேங்காய் பால். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா புளிஞ்சு வடிகட்டி வச்சிரலாம். ரெடியா இருக்கு. ட்ரெடிஷனலா இந்த ரெசிபி பண்றதுக்கு தேங்காய் பாலும் வெல்லமும் மட்டும் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பை வந்து வறுத்து சேர்க்க போறோம். இப்படி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியா நல்ல ஒரு பாயாசம் டேஸ்ட் கொடுக்கும், இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு பேன்ல மாத்திட்டு கரிஞ்சிராம மிதமான சூடுல வச்சு லைட்டா நம்ம வந்து வறுக்கணும். இப்போ பார்க்கறப்போ பாசிப்பருப்பு நல்லா செவந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு எவ்வளவு நல்லா பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 10 போல முந்திரி பருப்பு அதை வந்து ஒரு 15 நிமிஷம் தண்ணில ஊற வச்சிருந்தேன். அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி, மொத்தத்துல ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து எந்தவித நரநரையும் இல்லாம இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா நல்ல க்ரீமியா இருக்கும். இப்போ வந்து நம்ம பாயாசம் பண்றதுக்கு வெல்லத்தை கரைச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையட்டும். பதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம எந்த பேன்ல பண்ண போறோமோ அதே பேன்ல வடிகட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பும் முந்திரி பருப்பும், இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இல்லைன்னா லைட்டாக இதையும் வடிகட்டிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2ஆம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்துட்டு இன்னும் லைட்டாக கொதிக்கட்டும். இது வந்து தெரிஞ்சு போகாது. நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால இது வந்து தெரியாது. இப்போ பார்க்குறப்போ மறுபடியும் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் இருந்துச்சுல அதை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சூப்பராக ரெடி ஆகிரும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஆனால் ரொம்ப கெட்டியாகாது. இது வந்து கொஞ்சம் கெட்டியான பால் பதத்தில் தான் இருக்கும். இப்போ இது மேலே சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக நெய், 1 டீஸ்பூன் போல் நெய் போதும். நெய் உருகுனதும் இதில் 4 போல் முந்திரி பருப்பு அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம பாயசத்துக்கு மேலே சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டாம். நம்ம வந்து லேட்டாக தான் பரிமாற போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சடா, நல்லா இருக்கா? இது என்னது? பாயாசம். பாயாசம் நல்லா இருக்கா? சரி, இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.